அங்க ஒரு சால போகும் ஒரு வழிதான் பாத ஒரு சால போகும் ஒரு வழிதான் பாத ஊரோரம் ஒரே ஒரு பாதை தான். ஆமா. அந்த பாதையும் எப்படி இருக்கும்னா ஐயா நீங்க எல்லாம் மழை நீர் சேகரிக்கணும் என்ன பண்ணுவீங்க? இப்ப மழை பெய்யுது மழை தண்ணியை சேமிக்கணும் என்ன பண்ணுவீங்க? வீட்டுல இருந்து வர்ற தண்ணிய பைப்பெல்லாம் போட்டு ஒரு குழியை வெட்டி ஜல்லிலாம் போட்டு உள்ள சேமிப்பீங்கல்ல. நீங்களாம் அப்படி சேமிப்பீங்க. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? நான் ரோடு கான்ட்ராக்டரா மாறிடுவேன். எப்படி? நீங்களாவது வீட்டுக்கு தனியா மெனக்கட்டு செலவு பண்ணணும். நான் அப்படி இல்ல, ஒரு வேலை செஞ்சா 2 வேலை கிடைக்கிற மாதிரி. எப்படி? இந்த ரோடு போடுறது வேலையில இந்த ஒப்பந்தத்துல வாங்கிடுவேன் நான். சரி. வாங்கிட்டு என்ன தெரியுமா பண்ணுவேன்? 4 இன்ச்சுன்னு சொல்லிட்டு 2 இன்ச்சுக்கு ரோட்டை போட்டுருவேன். 2 இன்ச்சுக்கு போட்டுருவேன். சரி. நீ அதுல 2 டைம் வண்டி ஓட்டினா என்ன ஆகும்? ஒன்றாமதுக்கான பள்ள விழுந்துரும். அந்த பள்ளத்துல மழை பெஞ்சா தண்ணி சேமிச்சுக்கும். பல பேர் சொல்லுவாங்க ஊழல் பண்றேன்னு. ஊழல் பண்ணலங்க, உங்களுக்கு உதவி செய்யறேன். அதுலயும் குறிப்பா பாருங்க, நம்ம தாத கொண்டப்பட்டுல இருந்து பொடங்குப்பட்டி வழியா மணப்பாறை ரோட்டை பாருங்க. டேங்க அப்பா, அங்கனி பள்ளம் பள்ளமா இருக்கு பாருங்க. அதான் சேமிப்பு. காம மழைநீர் சேமிக்கணும். அது ரோட்ல திருடல விழுந்திருப்பீங்க. மழை தண்ணி சேமிக்கிறதுக்கு இப்படி சிரமம் போட்டு ரோடு போட்டு வச்சிருக்க. நீ என்ன ஒப்பனை வேணும் எப்படி பேசிட்டு இருக்க? ஓட்டுக்கு காசு வாங்கிடுற, காசு வாங்கிட்டு ஓட்டை போட்டுடுற. அப்புறம் ரோட்டை அப்படி பண்ணி விட்டான் இப்படி பண்ணி விட்டானா எல்லாம் பண்ணத்தான் செய்வேன். என்னைக்கு நம்ம ஓட்டுக்கு காசு வாங்காம ஓட்டு போட்டுட்டு என்னைக்கு உண்மையா இருக்கமோ அன்னைக்கு தான் எந்த அரசியலையும் கேள்வி வைக்க முடியும். நம்ம லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு லஞ்சம் கேட்குறாங்கன்னா அப்புறம் காரி மூஞ்சில் துப்பாமல் என்ன பண்ணுவேன்? முதல்ல நம்ம சரியா இருப்போம். இப்படி நீட்டுறதுக்கு முன்னாடி இந்த 3 வரல நம்மளை பார்க்குதுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யார்ட்டையும் காசு வாங்காதீங்க. காசு வாங்காம இருந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சரி நீ வந்துட்டான் நம்ம நண்பனை கூப்பிடலாம்ல. அடே நண்பா, என்ன அதுக்குமா கிண்டலா இருக்குதா? நீ நடந்தா வாசிக்கிறாங்க. என்ன நீர்மாலை அடிக்கிறேன். பப்புன்னு செத்தா போயிட்டா நீர்மாலைக்கு அடிக்கிறீங்க. அந்த கூட்டம்ல எங்க போதும்? திஸ் இஸ் ரொம்ப பேடு மேடம். டேய் எனக்கு பொள்ளாச்சியில கோவம் வரும். கோயம்புத்தூர்ல வரட்டுங்க. 15 வருஷமாக என்னத்த கண்டு அரக்க பறக்க பாடுபட்டு என தாங்கட்டு நாம என தாங்கட்டும். பறக்க பறக்க பாடுபட்டு என்ன தங்கட்டும். போட்டு தவற செடி தொங்க தொங்க காச்சாலே நம்ம வீடு இடிஞ்சு தாங்க கிடக்குது. அதை எண்ணி பார்த்த என் மனசு தான வருது. அதை எண்ணி பார்த்த என் மனசு தான வருது. 15 வருஷமாக என்ன தங்கட்டும் நம்ம அரக்க பறக்க பாடுபட்டு எதை தாங்கட்டும் நாம எதை தாங்கட்டும். என்னத்தை கண்டு நம்ம அரக்க பறக்க பாடுபட்டு எதை தாங்கட்டும் நாம எதை தாங்கட்டும் நாம எதை தாங்கட்டும் நாம எதை தாங்கட்டும். ஒண்ணு வாங்கினா
வாங்கினீங்கன்னா ஒண்ணு ஃப்ரீ வாஷிங் பவுடர் நிர்மா 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 உங்க பாத்திரத்துல போட்டீங்கன்னா பளபளன்னு இருக்குமா. அண்ணே அண்ணே பொண்ணு சொன்னீங்கல்ல ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு சொல்லி, நிர்மாக்கு ஃப்ரீ எதுனே? நிர்மலாக்கு அந்த பிள்ளையா? நிர்மலாக்கு ஃப்ரீ இல்லங்க, நிர்மா வாஷிங் பவுடர். இது பேர் என்ன? சப்பினா. டேய் சப்பினா இது என்னங்க எழுதி இருக்குது? எப்பா நீ வேணா படிச்சு பாருப்பா, அது என்னன்னு எழுதி இருக்குது. அண்ணே நீங்க சொன்னதானே இருக்கு சப்பினா. ஐயோ தெய்வமே, நீ எதுக்கு தெய்வமே அந்த அத முதல்ல சொல்லுங்க வா. ஓ சாப்பினாவா? டேய் நீ எதுக்குடா வந்து அதை சொல்றா? நான் சக்தி மசாலா ஆச்சி மசாலா விற்க வந்தேன். வியாபாரி அங்க நீங்க? வியாபாரி. இந்த பவுடர் வாங்கினீங்க, இது பாத்திரம் விளக்குற பவுடர். சரி இது 1 கிலோ. சாரி மன்னிக்கவும். என்னது 90 கிராம்? 90 கிராமா? டேய் 90 கிராம் அந்த தண்டியா இருக்கும். அப்ப கம்மி பண்ணிடுவோம். டேய் வாங்கி வச்சவங்க சண்டைக்கு வந்துட போறாங்கடா. ஏமா 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 அம்மா உனக்கு பிரியா தரேன், எந்திரிச்சு போவாத ஆத்தா. உனக்கு பிரியா தரேன். பிரியா அவக்கு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு என்ன தருவே? உனக்கு ஊர்வசி இருக்குது. ஊர்வசி இருக்குதா? பவுடர். சரி சரி ஊர்வசி இருக்குது. இந்த பவுடர் வாங்குனீங்கன்னா வாங்குனா சக்தி இது அது மிளகா பொடி ஃப்ரீ. உட்காரு பேசாம. டேய் ஆமா இந்த பவுடர் வாங்குறீங்களா சார்? இல்ல வேணாங்க வேணாங்க வேணாங்க. சரி சரி நான் ஆத்த அவசரத்துல இருந்தேன். சரி என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்களா? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு தான் சனிக்கிழமைன்னு சொல்லிட்டல்ல. சனிக்கிழமைன்னு சொல்லிட்டியா? ஆமா. அப்பல வேற வேஷம் இப்ப வேற வேஷம் இல்ல, அதனால சந்தேகத்துக்கு கேட்டு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை தானே ப்ரோ. உங்களுக்கு பவுடர் வேணுமா? லென்ஸ் போட்டு கழுவி ஊற வைங்க எடுங்க. அண்ணே மைக் செட்டுக்காரண்ணே, இதுல போட்டு ஊற வச்சு எடு, புழு புழுன்னு ஓடும் மைக்கு. எங்க அப்பா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துக்கலாம். சரி சரி சரி. என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டோமா? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு எங்கடா போகணும்? இன்னைக்கு எங்க போகணும்? அருப்ப எங்க போகணும்? நான் தான் அப்பளே சொல்லிட்டு, நான் சாம்பார் பொடி விற்கிறவே பவுடர் விற்கிறவேன். சரி பப்புனுக்காரன் நீ இல்ல. ஏய் தீவனுக்கு சம்பளம் வேணாமடா. டேய் பவுடருக்கு வந்தா வேணாடா. காலைல எல்என்டி லோன் கட்டணுமுங்க. எல்என்டி லோனு புதுசா எடுத்திருக்க. வண்டி டியூ வேற கட்டணும்னால. சரி 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 சரி. எங்க நான் இப்ப வந்து எங்க போகணும் தெரியுமா? எங்க போகணும்? அரிப்பெடுத்த திருப்பத்தூர் போகணும். எடுவட்ட வேலை. அருப்பு கோட்டை திருப்பத்தூர் போகணும்டா. நீங்களே ஆக்கிறீங்க ஆச்ச மச்சா. டேய் சொல்லிராதரா. சரி அருப்புக்கோட்டை திருப்பத்தூருக்கு வெள்ளச்சாமி ஆடுறதுக்காக முன்பணம் வாங்கிட்டு வந்துட்டான். நான் தான் முன்பணம் வாங்கினேன். டேய் முன்பணம் தான் 1001 ரூபா அரசு போய் கொண்டாடுத்து நான் தான் போய் வாங்கினேன். ஆமா 1001 ரூபாயில நம்பர் 2 வந்துட்டான். நீங்க வந்துட்டீங்க 1ஆம் நம்பர். ஆமா நான் வந்துட்டு 2ஆம் நம்பர் பாலக்குறிச்சி டவுன் பஸ். பாலக்குறிச்சி டவுன் பஸ்ஸா? 3ஆம் நம்பர் அந்த புளித்தல இருக்கால்ல, நண்பரை கூப்பிடுறோம். 3ஆம் நம்பர் கூப்பிடுறோம். 3ஆம் நம்பரை கூப்பிடுங்க. டேய் நண்பா. அடே அவன் மேல ஏன்டா ஒரு கண்ணாவே இருக்கிற நீனு? டேய் அடே நண்பா வெறியா இருக்குதா? டேய் கடைசியில் அந்த வேலையை நீ பார்க்க வைக்கிறியாடா பாய் பையில. சரி சரி அடே அவன் வரலையாடா. ஹலோ மிஸ்டர் குஞ்சு ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். அவர் வந்து இன்னொரு நண்பரை கட்டி பிடிச்சிட்டு இருக்காராம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் வருவாராம் வேலை முடிஞ்சானே. 10 நிமிஷம்? ஆமா. அப்ப இந்த லைட் ஆஃப் பண்ண சொல்லு. சரி டேய் அந்த வெள்ளாம பாப்பாங்க. சரி ஒரு 3 நாள் ஆச்சு. வெள்ளச்சாமி எங்க போனானே தெரியல. இன்னைக்கு வரட்டு. இன்னைக்கு நல்ல தேன் ஊத்தி நக்குவான். டேய் இல்ல மிளகா பொடி போட்டு வரட்டு. இன்னைக்கு என்னடா? ஓ வரட்டு இன்னைக்குன்னு சொன்னீங்களா? சரி நான் வரட்டு நக்கி கொஞ்சம் மிளகா பொடி போட்டு நக்குனா எரியும். ஆமா ஆனா நக்குறதுல விட மாட்டேன். மட்டமான வேலை இருப்பாங்களே கருமம். ஐயோ ஐயா தம்பி இங்க நாக்கு நீட்டுங்க. நாக்கு நீட்டுங்க. மொன்ன நாக்கு ஆயிடுச்சு. டேய் இல்ல இதுக்குதான் செல்வராசு சும்மா இருக்காம பெத்து விட்டாரு ஒருத்தனை. என்ன பண்றது வக்காளி போயிட்டு. சரி அந்த வரட்டு இன்னைக்கு பேசாத வேண்டாம். நீனும் பேச கூட நானும் பேச மாட்டேன். நான் பேசவே மாட்டேன். டேய் பேசவே மாட்டேன். பேசக்கூடாது நானும் பேச மாட்டேன். சரியா? நான் அப்படியே இப்படி போயிடுறேன். அப்படியே போயிரு. அடே வெள்ள நீ அப்படியே நீ அப்படியே வியாபாரத்தை பாட்டு வா. 3ஆம் நம்பர் சொல்லுக்கு எடுத்துட்டு இருக்கானா? டேய் 3 எடுத்துட்டு வா விடாத.
அப்படி தூங்குற மூக்குல கொஞ்சம் போட்டுட்டு வாடா. போச்சு, சுருக்கு பையில இருந்து திருடுறேன், வெத்தலை வாக்க திருடுறேன், மத்திகேடி. இப்படி வர்ற மாதிரியே வருவேன். செருப்பெல்லாம் திருடி பண்ணாம்பு ரோட்டில் ஒரு கடை வச்சுட்டேன். செருப்பு கடை வச்சுட்டேன். ஒரு தங்க நகை கடை வச்சுட்டேன் தலைவர் கட்டுறதுக்கு கீழால. அடுத்த பிளான் மணப்பாறையில் வைக்கலான் இருக்கியா? பாட்டி கடை வைக்கிறியா அடுத்து? டேய் யாரா அது போல வளர்க்குற? டேய் அடிச்சு விட போதுடா. அட கிழட்டு பயலாயிவன் ஆத்தி. அட பேசுப்பா நல்லா, இப்போ கூட படிச்சதுங்கிற. டேய் அடே நம்பர் 3 வந்துட்டான்டா. ஏண்டா பானம் கேட்டவனே, உட்கார பெரிய மாமா எனக்கு கீழே உட்கார்றா. பெரிய மாமா என்ன? அடே நண்பா வாடா. டேய் வாடா உட்கார போறீங்க வாடா. என்னடா சொல்ற உட்கார புட்டாங்கடா. ஐயோ மைசெட்டுக்காரனே. இவனே ஐயோ யார் உயிரே? என்ன விட்டுட்டு போயிட்டியே? வாழ்றான்டா பப்புனு வேஷம் போட்டு வாழ்றான். இப்போ வாழ்றான். கவலையே படாத. வந்திருக்கிற இவனை வித்தாவது உனக்கு மைக் வாங்கிட்டு. டேய் என்னதுக்குடா? எம்புட்டுக்குறா ரேட்டு? அடே எதுக்குடா என்ன கூப்பிட்ட? பெட்டிக்கார் கேக்குறாரா? போய் பிடிச்சு வா போ. ஏய் நண்பா. வர மாட்டேங்குதுடா. ஏய் தம்பி குஞ்சுமணி வாடா. குஞ்சுமணியா? வாடா மிஸ்டர் குஞ்சு. வர மாட்டேங்குதுடா. எதுல வர மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. பேசாம இனிமே பப்புன்னு போடுற. டேய் என்னடா வர மாட்டேங்குது? இல்ல அடுத்த திருப்பில இருந்து நீ பப்புன்னு போடுற. தம்பி இங்கடா. இங்க வாடா. இங்க வாடா. அங்க நிக்க. வர மாட்டேன்டா. அங்க வேணாம்டா. அவன் மோசமானவன், அவன்கிட்ட கிட்ட போத. ரொம்ப மோசமானவங்க. யாரு? இங்க வாவே. நீ ரொம்ப நல்லவன். இவன் ரொம்ப சொல்ற மாதிரி நீ டேய் செய். தீவனு 2 பேரும் டாஸ் போட்டுக்கோம்டா. ஆளுக்கு கொஞ்ச நேரம்டா. என்ன இது கிரிக்கெட் மேட்சா? டேய் கொஞ்ச நேரம்டா. இந்த இங்க ஒரு ஆளு டேய் வர்றான். டேய் 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 அப்ப சாபுத்திரி போடுவோம். சாவுத்திரி. இது நல்லா இருக்கே. நானும் வருவேடா. நீ ஒண்ணே வச்சு தான்டா சாபுத்திரி போடுறாங்க. என்ன விளையாடுறீங்க? ஒண்ணு மட்டும் வை. ஓசில நொங்கலான்னு பாக்கீங்களா? ஒண்ணு வைடா. தம்பி வெறல வப்பியா? ஏய் என்னடா சொல்ற? விரல் வைப்பியாவா? நண்பா, நல்லா பேசுற, ஒழுங்கா பேசுற. அண்ணன்டா நானு. அண்ணா அண்ணே. ஐயோ இத தான்டா எதிர்பார்த்தேன். என்னடா இது? என்னடா நாக்க பிடிச்சிரும் பண்ண போற? தம்பி குஞ்சு. குஞ்சா? அந்த பஞ்சு அவங்கள பேசக்கூடாது, நம்மளை ஏமாத்தி விடுறாங்க. அதுவும் இந்த இன்னொருத்த வருவேன் பாரு, யாரு இது? வேலுச்சாமி. வேலுச்சாமியா? யாரா வேலுச்சாமி? ஏய் வெள்ளச்சாமி. வெள்ளச்சாமி. அந்த வெள்ளச்சாமி வந்தானு வச்சுக்கோ, நீ பீச்சாதரா. பீச்சாதே. பேசுறா பீச்சாதே. என்னடா பிச்ச கூடாது? அட பேசாதடா, பேசாதே. ஆனா இவன் கூட நம்ம நண்பன்டா. இங்க வரா நண்பா. அப்படி கட்டி போடுறா. நீ போய் கட்டி போடுறா. வாழ்றாங்கடா. இல்ல நீ வாழ்ந்துக்கடா, நீ கட்டி பிடிச்சக்கடா. டேய் போச்சுடா, நீங்க வாழ்றீங்க பேர்ல அவங்கள பொங்க வச்சுட்டு போயிடாதீங்க. கவலையே படாத, வந்திருக்க டான்ஸ் வீர மகாமுனி ஆடியோ தட்டுல நீ வீடியோ எடுத்துக்கிட்டே இரு. அப்பதான் யார் உடைச்சான்னு தெரியும். நீ வாங்க முடியும் இழப்பீடு. வெள்ளச்சாமியை கூப்பிடு. கட் பண்ணி போட்டு அடே வெள்ளச்சாமி. ஐயா இது வேற. என்னடா ஆளு மூடி உட்கார்ந்தாயே. அன்பா டேய் டேய் தனித்தனியா போங்க. டேய் சப்பினா சபினா சபினா டேய் சபினா அன்பா தேஸ்வாஸ் டேய் போடர். டேய் ஐ சுள்ளி பவுடர். என்ன பவுடர்? என்னடா பவுடரு? எடுத்தா வாஷிங் பவுடர் நிர்மா. நல்லா குளுக்குறானே. என்னது பவுடர்.
வியாபாரத்துக்கு போறானா? சரியா நண்பா 3 நாளா எங்க போனேன்? 3 நாளா ஊருக்கு போனேன். ஆ? வியாபாரத்துக்கு போனேன். வியாபாரத்துக்கு போனியா? எங்க? நஷ்டம். பேசாதரானா? செல்லடி அடிச்சு போடுவேன். ஏன்டா அவன்கிட்ட பேசாதறாங்கற நான் வந்து பேசிட்டு உட்காந்துருக்கேன். 3 நாளா எங்க போனானே தெரியல. இப்ப பேசுறான் அலுப்பா. இங்க வர்றா செல்வமேனே. வந்தானா வெட்டுக்கு தாய் போகும். இங்க வராத. உங்க ஒரு சண்டைலாம் வீட்ல வச்சுக்க. விஜயகுமாரா எப்படா மாத்துனாங்க? வாடாங்க. என்னது? டேய் எப்பா முத்துகிருஷ்ணன் மயனாடா நீனு? அதான் இப்படி எவ்வளவு கேவலப்படுத்தணும் படுறா. வாடா. அதே முன்னே மாதிரி தெரியறானே. டேய் சொல்றா. எத்தனை அப்பாடா உனக்கு? எனக்கு மொத்தம் 5 அப்பா ஒரே ஒரு அம்மா. நீ எங்களை கேவலப்படுத்தலடா. எங்களை கேவலப்படுத்தல. இல்லப்பா என்ன அடிக்கலப்பா. ஏய் கும்பலுக்கு போவாதரா. பிள்ளையெல்லாம் விரட்டு போயிடாமடா. அப்படி இப்பதான் ஒரு அடி கேக்குது. டேய் என்னடா பண்ற? டேய் அம்மா பாவண்டா. அடே இந்த சாக்குதார் போய் எல்லாத்தையும் கட்டி அம்மா அவட்ட பாத்துருக்கமா. தாலி சீனை கூட கழட்டி விடுவாமா? உசாரா இருங்க. காதுல கடக்குற கடல கடக்குற கழட்டி புடுவே. ஒண்ணா நம்ம திட்டு போய் மச்சான் பேரு சுப்பு. டேய் மச்சான் அப்படியே உடையாந்துரு மச்சான். இந்த அப்படியே முன்னாடி 2 படுத்து கிடக்கு பாரு அதே எழுப்பிடு. முன்னாடி படுத்து கிடக்குறா அவங்கள எழுப்பிடு எழுப்பிடு. அந்த மஞ்சள் சேலை எழுப்பிடு. அடே எங்கடா சத்தமே கேட்கல? வெடி சத்தமே போடுறாங்க. சத்தமே கேட்கலையே. இந்த கட்டிக்கிறியா? அப்படி பேசாம பேசாம இருக்கணும். ஏய் சொல்றத கேளுடா. இந்தா பேச மாட்டியா? அங்க 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 அவங்க சொல்லு. பேச மாட்டியா? அவங்க பேசாட்டோம்னா பேசுறா. ஏன்டா அடி வாங்குற? ப்ரோ ப்ரோ ஏடா அப்பா என்ன இப்ப ப்ரோங்கற? ப்ரோங்கற பேசுங்க. காடி திஸ் இஸ் நெருப்புடா. நெருங்குடா. நெருப்புடா. நெருங்குடா. ஓடுறா ஓடுறா. ஓ
ஏய் சிரிக்காத டேய். வேற நாடகம் கிடைக்காது. சிரிக்காத. நான் அழுவுறேன்டா. அவங்களாம் அழுகுறா பாரு டேய். அழுகுறியா? அவங்கதான்டா அழுகுறாங்க. நீ ஏன்டா? சிரிக்கிறாங்க, நான் அழுவுறேன்டா. அங்க பாரு அந்த அம்மா எப்படி அழுகுது பாரு டேய். ஆனா குண்டி இல்லாமே போயிடுச்சு இல்ல. ஃபோன் பண்றான். அடிக்கிறான். போன் வருதுயா? போன் வருது. 108 போலீஸ் ஃபோன் பண்றா. ஹலோ 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 108 வேமா பிச்சைக்காட்டுப்பட்டிக்கு வாங்க. ஆமா. ரோட்டு மேலேயே மேடை சுடுகாடு எங்க பக்கத்துல. அந்த சுடுகாடை தாண்டி வாங்க. முத்துகிருஷ்ணன் நார்த்து குடிக்கிறது கொல்ல பார்க்கிறாரு. கொஞ்சம் வேகமா வாங்க. இதுக்கு மேலே நினைச்சா முத்துகிருஷ்ணன் கொலைகேசி உள்ள போயிடுவார். டேய் நான் கொலைகேசில உள்ள போனேன். எப்பா இருப்பா பேச்சு தீர்த்துக்கா. ஆமா பேச்சா இருக்கணும். அடிக்கப்பட கை நீட்டப்பட போட்ட போடு. ஆமா நீனு வரக்கூடாது நானும் வர இதுக்கு எங்கிட்ட நீ ஆமா நீ வரக்கூடாது. இன்னைக்கு எந்த ஊர் போகணும்? இன்னைக்கு அரிப்படுத்த திருப்பத்தூர் போகணும். அரிப்படுத்த கோட்டை விட்டு வரலடா. அங்க இருந்தாடா நிக்கிறேன். எனக்கு எந்த ஊர் போகணும்? அரிப்புக்கோட்டை திருப்பத்தூர். அரிப்புக்கோட்டை திருப்பூர் போகணும்ல? ஆமாங்க. எவ்வளவு வாங்குனீங்க? 1001 1001 ரூபா. காசு கொடு. போடா போயிட்டேன் எல்லாங்கடியுமே போயிட்டேன். காசை குடுறா. அப்படி கேளு. இப்ப நீ கேட்ட கேள்வி என்னை பீட தொட்டு செருப்பால அடிச்ச மாதிரி இருந்துச்சு. பீட தொட்டு அத மோந்து பார்த்து வந்தானே நீனு கேட்டீங்க. காசு எங்கதான்னு கேளு. ஆனா தரமாட்டேன். ஆமா காசு தானே மானஸ்தான். காசை கொடுத்துருவேன். சோத்துல உப்பு போட்டு திங்கிறேன். அங்கேயே இடம் இருக்குது காசு. ரத்தம் வருதுப்பா. ரத்தம் வருதா? இல்ல புளிச்சு பட்டி வருது. டேய் பொட்டாம்பட்டி வருது. புளிச்சு பட்டி. காசு ஏப்பா காசை கொடுத்துருவேன். மானம் கட்டவனா? நான் லூசு பயங்கறியா? அவன் மென்டலுங்கறியா? அவன் காசை கொடுத்துருவேன். நல்ல மனுஷன். நான் நல்ல மனுஷன். கொடுக்கணும் கொடுத்துருவேன். அவன் பைத்தியக்காரன். அவன் காசு கொடுக்காம இருக்க. அவன் பித்து முடிச்சு தர்றானா? காசை கொடுத்துருவேன். எப்ப நீ என்ன திட்டியே அழிறானா? ஆமா ரோஸ். அவன் ரோஸக்காரன். சோத்துல உப்பு போட்டு திங்கிறேன். சோத்துல இது போட்டு திங்கிறேன். எது? சால்ட் வாட்டர். சால்ட் வாட்டர் எது? இருப்பா காசு தானே கேட்ட. காசு கக்கூசுல இருக்குது. வாங்க என்னமோ உங்களுக்கு ஆம்பளை மாதிரி ப்ரோ. திஸ் இஸ் ரொம்ப பேட் ப்ரோ. என்னடா இங்கிலீஷ் பேசு ப்ரோ ப்ரோ இங்கிலீஷ். ஐயோ ஐயோ என்னை யாராவது அடிச்சாங்கன்னா அவன் யாரு சிலுக்குடா. சிலுக்கு எம்மா பிடாரி அம்மா. சாமி பேர் என்னப்பா? பிடாரி அம்மா. பிடாரியம்மன். என்னை யாராருப்பா அடிச்சாங்களோ அது பொண்டாட்டில ஓடி போயிடும். ஜெய் சாமி 1000 ரூபா காசு என்ன பண்ணீங்க? நான் ஒரு 500 ரூபாய்க்கு நேரா பொந்தாயிட்ட போனேன். பொந்தாயா? பொந்தாய்களை சாராயம் விற்கிறது இல்ல சரக்கு. அங்க போனேன். எங்க வாடா டேய். இவன் எவ்வளவு காசு வச்சிருக்கான்னு கேளு. செலவு போது கேளு. என்ன கேட்ட? எவ்வளவு வச்சிருக்க? அவனாதான் அடிச்சு போட்டு போயிட்டேன். சரி இப்பதே உருப்படியா ஒரு கேள்வி கேட்டேன். எவ்வளவு வச்சிருக்க? அது எவ்வளவுடா வச்சிருக்க? முத்துலட்சுமி வச்சிருக்கேன்னு சொல்றா. ஐயோ யூடியூப் ஓடுதுடா. என்ன கேட்டீங்க? எவ்வளவு வச்சிருக்க? எவ்வளவு வச்சிருக்கேன்? ஆனா இதை மட்டும் கட் பண்ணிடு. போடாது. நல்லா கேட்டுக்கோ. எங்க ஊர் பண்ணாமல பழனியாய வச்சிருந்தேன். 60 வயசு கிழவி. ஐயோ வெத்தலை பாக்கு வாங்கி தரல. போடி நாதாரி முன்ன அடிச்சு வரட்டி விட்டேன். சரி அதே பண்ணாம்புல அண்ணே இதை மட்டும் கட் பண்ணி அண்ணே. அவர் அப்பதான் ட்ரிம் பண்றாரு. அதே பண்ணாமல டீபாட்டு போடுற ஈஸ்வரி பிள்ளைய ரொம்ப கட்டாதரா. சத்தியமா அக்கா வேணும். புரோட்டாவுக்கு மாவு பேசணும் கூட்டிட்டு போயிட்டாங்க. சரி விராலிமல்ல மல்லியா வச்சிருந்தேன். கொய்யாப்பழம் வைக்கிறதுல அது எனக்கு சித்தி வேணும். சரி அதையும் வச்சிருந்தேன். இப்ப ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு. யார வச்சிருக்க? அவங்க அக்கால தான் வச்சிருக்கிறேன். வாய்ப்பு இல்ல. இல்ல இல்ல வேற எதை வச்சிருக்காடா? இப்ப ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு. இல்ல நான் சொல்லலாம். சொல்றா டேய் சொல்லு. சொல்லு சொல்லட்டா? ஒண்ணு நசிமாமே
இந்த எலமனத்துல இருந்து ஒரு பிள்ளை வந்துச்சே. சாமி சாமி ஐயா சொல்ற சம்பளம் நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு ஐயா இப்போ ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு புதுக்கட்டையில பக்கத்துல அப்படி ரோடு இப்படி வந்து திரும்பி இப்படி உள்ளுக்கு போய் மேலாப்பில் வச்சுருக்கேன். எவ்வளவு செலவு பண்ண? 501 ரூபா. காசை கொடு. காசு மிச்ச காசு. நான் 501 ரூபா செலவு பண்ணேன்னா சரி மிச்சத்தை யார்கிட்ட கொடுத்த? இங்கே அந்த அந்த 1ஆம் நம்பர் இருக்கல்ல நேரம் வந்தேன். சரி வர வழியில் நானும் போய் இங்கேருந்து போய் 1001 ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு போய் 501 ரூபா செலவு பண்ணேன்னா சரி மிச்சம் 500 ரூபாயை கையில் பிடிச்சிக்கிட்டே போனேன். நேரா பாரு நம்ம பண்ணாமல இருந்து கிழக்கமா ஒரு ரோடு வருதுல ஒரே ரோடா. அங்க போற வழியில ஒரு மண் பாதை இந்த பக்கமா திரும்பும். சரி அங்க 3வது வீட்டுல அப்பாட்டிக்கு மாம்பழம் வாங்கணும்னா 500 ரூபா வாங்கிட்டு போயிட்டேன். மாட்டி விட்டு போயிட்டேன். 500 இவரா டேய் டேய் இவா உன்னை அடிக்கும் போது எப்படி சிரிச்சேன்? எப்படி சிரிச்சுட்டு பாதா இங்க வா. உன்னை அடிக்கும் போது எப்படி சிரிச்சேன்? அது மாதிரி அவன் அடிக்கும் போது நீ சிரிக்கிற. அடி சொல்லி எங்கடா அடி விழுவுது? அண்ணே 500 ரூபா வாங்கினது நெசந்தேன். சரி அந்த வீட்டுக்கு போன சமத்தியம் அதெல்லாம் இல்லை. போயிட்டு வரதில் அந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்ட செலவில் அந்த 500 ரூபாய் செலவாகி போச்சுனே. என்ன வண்டி? அவன் வண்டி வச்சிருந்தேன். என்ன வண்டி? நல்ல மைலேஜ் தரும் சொன்னானே. உங்க வண்டியில எம்பிட்டு தரும் மைலேஜ்? என் வண்டி என்ன 50 தருது 60 தருது. ஒரு 50 தருது இல்ல? எப்படி 50 60 தருவா? ஏன் நாங்க வாங்குறோம் 45 தான். ஈரு நீங்களாவது 50 தருங்கறீங்க. அவன் லிட்டருக்கு 3 தாங்க தருதுங்கறேன். லிட்டருக்கு 3? ஆமாங்க, வெறும் 3 கிலோமீட்டர் தர வண்டி ஆகாது. அப்படி என்னடா வண்டி? ரோட்ல வர கூட நிறைய தெரியும்ல. அப்படி என்ன வண்டியா வச்சிருக்கேன்னு கேட்டேன். நொங்கு வண்டிங்கறாங்க. நொங்கு வண்டியா? நொங்கு வண்டி வச்சிருக்காங்க. அதை வச்சு ஏமாத்தி விட்டாங்க என்னைய. டேய் காசு செலவு பண்ணலாம் பண்ணிட்டீங்க. மீதி காசு ஆட்டை மட்டும் வாங்கி கொடுத்துருவேல. ஊர் பொதுமக்கள் அன்பான வேண்டுகோள். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் கடை திறந்துடும். போய் ஒரு விளக்கெண்ணெய் 1 லிட்டரு, அப்பெல்லாம் டொயின்னு ஒரு கோனுசி, அப்படி முன்னாலும் ஒரு வெல்டிங் மிஷின் ஒன்று கொண்டு வாங்க. வெள்ளச்சாமி அடிச்சடில் குண்டியெல்லாம் கிழிஞ்சு போச்சு. அது வெல்டிங் அடிக்கவா? டேய் எனக்கு வாத்தியார் யாரு? உங்க வாத்தியார் நான். நீதானே? நான் தான் வாத்தியார். காசு என்ன பண்றீங்க? செலவு பண்ணிட்டீங்க. ஆமா. மீதி காசு ஆட்டை மட்டும் வாங்கி கொடுத்துருவேல. யாரை வர சொல்லிருக்காங்க? உன்னே தான் கூப்பிட்டுருக்காங்கல்ல. வந்துட்டோம்ல, ஆட்டம் போடுறோம்ல. எனக்கு வாத்தியார் யாரு? நான் தான். போடுறா பிள்ளையார் சொல்லுங்க. பிள்ளையார் சொல்லி போடுறேன். எப்ப நம்மளுக்கு வரிசையா நில்லுங்க, வரிசையா பிள்ளையார் சொல்லி பண்ணோம்னா நீராறு கடவுளே நிரம்ப. ஏய் கடன் கொடுத்தா என்னடா பாட்டது? நீராறு கடன் கொடுத்தேன் வெள்ள செத்து போயிடணும். காலையில வட்டிக்கு கேக்குறீங்க அம்மட்டு பொண்டாட்டி செத்து போடணும். கடன் கொடுத்தவெல்லாம் செத்து போயிடும். 6000 ரூபாய் கொடுத்துருக்காண்டா. அப்ப அவனை சாவ சொல்லிட்டேன். அதுல ஒரு இன்னும் ஒரு 2 ரூபா கொடுக்கணும். உங்க அப்பா இறந்துறப்ப எவ்வளவு போட்டு விட்டீங்க? 3 ரூபா. எவ்வளவு போட்டு விட்டீங்க? 3 ரூபா. எவ்வளவு கொடுத்த? 2 ரூபா. எங்க கொடுத்த? 1000 ரூபா. ஏய் என்ன கொடுத்தாமா கொடுக்க சொன்னா? 5 ரூபா கொடுத்தல. 2 ரூபா கொடுத்த, மீதி 3 ரூபா யார் கொடுப்பா? அவருது. எவரு? அவருது. வாங்கி கொடுத்தேன். எங்க அண்ணன் முத்த கிழிச்சு இருக்குது. ஏப்பா அப்ப கடன் கொடுத்தவன் பூரா சாப்பிடுங்கறியா? இல்ல கடன் கொடுத்தவன் மட்டும் நல்லா இருக்கணும். நீ சரிப்பட்டு வர மாட்டே. சரி என்ன பண்ற? வரிசையானுங்க. வரிசை. பிள்ளையார் சொல்லி நான் போடுறேன். பேசக்கூடாதுடா. பேசுனீங்க சப்புன்னு கொடுத்து விடுவேன். பேசக்கூடாது. அப்படியே தானே நான் தானே நான் தானே நானா. இது மிருதங்க வாசித்து கொண்டிருந்த ஆப்பிரிக்க அனகொண்டா அண்டா குண்டியை காணவில்லை. எங்கேயோ உள்ள ஒளிஞ்சு பிடிச்சி விளாடுறியா? கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு மிருதங்க இனாமாக வழங்கப்படும். அப்புறம் அவன் என்ன விடுவான்? அவன் கையாட்டி ரோட்டில் நடந்து பிடிச்சிக்கிட்டு யோசனை கேட்கட்டும். எங்கடாவே செத்து போயிட்டியா? இந்த கூப்பிடாத. நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம டேய் அடிக்கிறது இங்க வா. சரி பேசக்கூடாது. பேசாம இருக்கிறதுயா? அப்படியே தானே நான் தானே நான் தானே நானா. முந்தி 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 நாயகனே,
சப்பாவா? ஏய் யாருப்பா ஆட்டாம சப்பா அந்த சாமியை சொல்லணும். சாமி 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 பொறுமையா பொறுமையா ஏய் நெஞ்சில அடிச்சுக்காத. பொறுமையா குளிக்காத மேல வந்திருக்க. என்னது? ஆமா. பொறுமையா பொறுமையா வா சாமி. சப்பா சாமி டேய் சாமி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டியா? கட்டிட்டேன் சாமி. வீடு கட்டணும்னு ஆசைப்பட்ட கட்டிட்டேன் சாமி. பே ஆ நான் சொல்றத உண்மையா இருந்தா ஏத்துக்க. சரி சாமி. பொய்யா இருந்தா ஆ இது மறிச்சு கேளு. மறிச்சு கேளு. சரி. டேய் ஆ சாமி சொல்லு சாமி. கூரை வீடு கட்டுனேன்னா ஆ பிடிக்காதவன் கட்டிங்க போட்டு 10 வருஷம் விட்டுருவேன். ஆமா சாமி பண்ண சொல்றாங்க. மண்ணு வீடு கட்டினேன்னா மலையில கரைஞ்சு போயிடும். கரைஞ்சு போச்சு சாமி. அதனால நான் பெத்த மகனே சாமி மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட் பிளாட்பாரத்திலே படுத்துக்கலாம். சாமி போலீஸ் வரேன் சொல்ல வருமே சாமி. அதை பார்த்துக்கிட்டு நீ போ. ஆ இன்னொரு ஆளை வர சொல்லு. சாமி அடுத்த ஆள் வரணுமா? டேய், 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 டேய். சாமி சப்பா சப்பாவா? அப்பான்னு சொல்லு. அதுக்கப்புறம் பேசின டைலாக் மறந்து போயிரு. டேய் சாமி வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். வாங்கினேன் சாமி. நான் சொல்ற மாதிரி செய்யி. சொல்லுங்க. 2 வீலர் வாங்கினா போற வழியில பஞ்சரா போயிரும்டா. வேற என்ன சாமி வாங்குறது? எக்ஸல் வாங்கினா பெட்ரோல் ஊத்த முடியாது. சரி வேற என்ன சாமி வாங்குறது? அதனால நான் பெத்த மையனே நொங்கு வண்டி செஞ்சு ஓட்டுறேன். நொங்கு வண்டியா? நீ போடா. இன்னொரு ஆளை வர சொல்லு. உங்க வண்டியை வச்சு என்ன சாமி பண்றது? உறுத்திக்கிட்டே தெரியுடா. உருட்டிக்கிட்டு தெரிஞ்சா ஒண்ணும் தெரியாது. ஒன்னும் தெரியல லைட் அடிச்சுக்கடா. லைட் அடிச்சாலும் ஆள் வேணுமே. ஆளு வேணும்னா அதுக்கு ஒரு 500 ரூபாய் ஏற்பாடு பண்ணுடா. 500 ரூபா போதுமா சாமி? போட போட கேள்வி கேட்கிற சாமி அதிகம். சப்பா சாமி உனக்கு தான் முக்கியமான கேள்வி. சொல்லு சாமி சொல்லு சாமி. விவசாயம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டியா? ஆமா சாமி. டேய் இது என்ன சாமி புதுசா இருக்கு? விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆமா சாமி. எப்பா சொல்லு சாமி. கம்பு போட்டினா பதறா போயிடும். சரி சாமி. பருத்தி போட்டினா பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைய புடிங்கி தின்னுட்டு போயிரும்டா. பருத்தி போட்டா சரி சாமி. வெண்டைக்காய் போட்டினா 100 நாள் வேலைக்கு போற பொம்பளை புடிங்கிட்டு போயிருவாங்க. சரி சாமி. அதனால நான் பெத்த மயனே சொல்லு சாமி. நீ கஞ்சா செடி போடுறா. ஆடா இளவெட்ட. சரி சாமி. செண்டல் செய்யல. சாமி எங்க இருந்து வந்திருக்கீங்க? வந்திருக்க. சொல்லு சாமி. நான் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு திசையில இருந்து வந்திருக்கிறேன். சரி சாமி. வந்தது யாரு தெரியுமா? யாரு சாமி? வந்தது யாரு சாமி? நான் தான் ஒக்கா புடிச்சு வந்திருக்கிறேன். திரும்ப ஒக்கா நிப்பட். சாமி மலை ஏறிடுச்சு. மலை ஏறிச்சா? 4 கட்டு விரவோட வர சொல்லு மலையில. சாமி மலை ஏறிடுச்சு. அது என்னன்னு தெரியல. எல்லா சாமி கேள்வி கேட்டா மலை ஏறிடுது. சரிதான் பரவாயில்ல. சரி நான் ஆடுற மாதிரி ஆடணும். சரியா சரியா? மங்கம்மா சால மேல மேல நாங்க மதுரைக்கு போற வாலி மேல. மங்கம்மா சால மேல மேல மதுரைக்கு போற வாலி மேல. என்னடா அது? டேய் இங்க ஆட்டை நிப்பாட்டாங்கடா. போடு போடு. ஐயோ நீ அடி வாங்கிட்ட. ஆடுற அண்ணா ஓட்ட பந்தயம் ஓடுற. நீங்க தான் ஓடுறீங்க. நீங்க கீழே குனிஞ்சீங்களா? ஆ நானும் ஒரு ஓட்டத்துல இப்படியே ஓடுறேன். இப்படி எடுத்துட்டு வந்துட்டு 4 ஏற்பனு லாபம். ஆட கிறுக்கு பேர காசு போடுறது. பூக்காத வாழ போற வாழ நாங்க எல்லாம் நின்னாலும் அவன் நிற்க மாட்டாப்பா.
எப்படி உங்களுக்கு கூட ஆடத்தில் அவன் எப்படி ஆடுறான் பார்த்தியா? அவன் என்ன பார்க்குறான்னா இன்னும் 2 ஏர்பின் கிடக்குது இங்கே கிடக்குதான்னு பார்க்குறேன். இன்னும் பொம்பளை பிள்ளைய திட்டுற மாதிரி இல்லைன்னு டேஸ்டா இல்லை. அட துப்பு கட்ட வேலை. தங்கத்தேரோடும் சீரக ஊராரர் கொண்டாடும் ஒயிலாட்டம். உசிலி அடிக்கிறேன். ஆமாம், சீட்டு அடிக்கணும்ல. நிப்பாட்டினா சீட்டு அடிக்கணும். அந்த அக்கா உன்னை கூப்பிடுதுறேன். ஏக்கா ஏக்கா கூப்பிட்றாங்க. ஏக்கா எங்கே போறீங்க? கீழே எம்மா 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 கொடை கொண்டுட்டு போற. நீ உனக்கு தூங்கும் போது கண்ணு தெரியாது. போ சோறு தின்னா வாயா கரெக்டாக சொல்கிறேன். லேடி இந்த ஆட்டம் வேணாம். அடுத்த நாட்டம் ஆடுவான். ஏய் காலையில கோலாட்டம். கோலாட்டம் கோலுங்க. சின்ன சின்ன கோல் எடுத்து சோக்க சோக்கத்தா சிங்காரம் ஆடி வாரே சோக்க சோக்கத்தா. எனக்கே வாடா. நான் எவ்வளவு கோல் தெரியும். கோலு 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 அடிக்கிற கோல். அடிக்கிற அடிக்கிற கோல். கொலக்குறா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. பார்த்தாலும் பார்த்த நடி புள்ளரங்குமா, பார்த்துக்கிட்ட இருப்ப நடி புள்ளரங்குமா. ஏன்னா பார்த்தாலும் புள்ள ரங்குமாவா என்னடா? புள்ள தொங்குமா. இங்க வா. பார்த்தாலும் பார்த்த நடி புள்ளரங்குமா, பார்த்துக்கிட்ட இருப்ப நடி புள்ளரங்குமா. நீங்க அடிக்கிறது தப்பு. நான் அடிக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் டொம்மு. ஆனாம்படி ஜிஹெச்ல படுத்திருக்கானு. இதுல நல்லா செஞ்சு நக்க அடிக்கலாம். ஊருக்கு மேபுரமா புள்ளரங்குமா, உஞ்சகத்தில் ஆடலாமா புள்ளரங்குமா. கையடிச்சானா? என்னடா சொல்ற? கையில நீ அப்பா கை முட்டி கைய கொண்டு அடிச்சு விட்ட. இது இப்ப தப்பா நினைக்காத. இது என்ன கை? ஆமா. இது என்ன முட்டி? கண்ணி சேத்தா கை முட்டி. அதுலதான் அடிச்சுட்டு போடு. இது தேவையா? கையில அடிச்சு விட்டேன். அது ரொம்ப இந்த ஆட்டம் எனக்கு பிடிக்கல. போடு சொல்லு. கால்ரா எங்கடா? ஏய் எங்கடா? எங்கடா? கால் போச்சு. ஏய் கால் போச்சு. ஆ சரி, இது என்ன ஆட்டம்?
இது வந்து அடுத்து எங்க போகணும்? அடுத்து வந்து உரங்கம்பட்டி ஜல்லிக்கட்டு போகணும். அது திருப்பி உரங்கம்பட்டி சொல்லு. அங்க என்ன பண்ணுவாங்க? அங்க வர மாடு வருதியா புறா. அந்த அக்கா எந்திரிச்சு போகுது மாடு வருதுன்னு சும்மா சொல்லு. ஏப்ரல் பூல் மாட்டை உத்துருவாங்க. சரி. என்ன பண்ற? மாட்டை பிடிக்கிற 1000 பொற்காசு வாங்குற. சரி. கருவக்காடு கள்ளு சாடிக்க போறோம். மாடு பிடிச்சிருவல? நான் பிடிக்காத மாடு நான் பிடிச்சேன். மாடு பிடிப்ப? நான் பிடிப்பேன் மாடு. எம்பிட்டு மாடு பிடிச்சி கொடுக்குறோம். மாடு பிடிச்சிடுறேன். நீ போய் நல்லா சுட சுட ஏற்பாடு பண்ணிட்டு வா. கள்ளுச்சாராயமா? இப்ப ஒரு முக்கியமான அறிவிப்பு. முக்கியமான அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? மாடு வரப்போகுது. சரி. இந்த உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் தூங்குங்க. தூங்குறவங்க எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்க. இப்ப நீ என்னதான் சொல்ல வர்ற? வந்திருக்கிற மாடு உண்மையிலுமே பாய்ச்ச மாடு. யார் வேணாலும் பிடிக்கலாம் மாட்டை. ஆனா பிடிச்ச மாட்டுக்கு ஏதாவது ஒரு ஆணுச்சுன்னா ஆனா மட்டும் சீகச்சுன்னா நீங்க தான் வைத்திய செலவு பார்க்கணும். இது பொம்மை மாடு வருது. மாடு வரப்போகுது. இந்த படத்திற்கவங்கள எழுப்பிடுங்கத்தா. எந்திரிங்கத்தா. மாடு மிதிச்சு கூட போகுது. ஓஹோ காளை. காளை. ஓஹோ காளை. ஓ காளை. அங்க வார அந்த காளை அடங்கம்மா. அங்க வார இந்த காளை முட்டை மாடு நல்ல சரியான அறுப்படுத்த மாடா இருக்கும்போது தம்பி அண்ணே அங்க பாரு மாடு சம்பளம் பண்ணுது. மாடு இப்படியே தாங்குதுரோ. அப்படிதான் மாடு இப்படி தாங்குதுடா. டேய் இந்த மாட்டை இந்த மாடு செனக்கல எதுரா. இந்த மாடை எப்படா பிடிக்கிறது? இந்த மாட்டை நான் முதல்ல பிடிக்க போறேன். சரி அப்பா அப்படியே. சரி மாட்டை பிடிக்க போயிருவான். ரெண்டு பேரும் சேர்ந்து போய் மாடுங்கடா ஆளுங்கடா. ஓஹோ ஒன்னே கண்டுங்க வந்தா விரட்டி வந்துருச்சு. ஏய் மாடு, இந்த மாடை விடக்கூடாது. எங்க நண்பன் போன ஆளை காணா? ஆமா. அடே 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 அட சின்ன வாண்டு. அவன் என்னைய பார்வையாளர் மாதிரி படுத்துட்டான். அது என்னமோ வாயில வச்சிருக்கேன். டேய் நண்பா, வாயில என்னடா குடுத்துருச்சு? நண்பா வாயில என்னடா? சேலா குத்திருச்சா? ஐயோ என்னடா ஆச்சு? அரசமன் நிங்கச்சி வெள்ளையம்மா வளர்ப்பு காளை. அதுவும் இல்லாம உங்க அப்பா சேதுபதியை முட்டி கொண்ட காளை.
பள்ளிக்கு மலர்ப்பு கலைக்கா எங்க அப்பனை முட்டி கொண்ட கலைக்கா அவர் 107 இந்த காலையை பிடிக்கிறோம் 1000 பொற்காசை வாங்குறோம் சரி கருவக்காடு தூரம் கலை சாய்க்க போறோம் நம்ம கருவக்காடு தூருக்கு டேய் போறோம். நீ எங்கடா போற சாராயம் குடிக்க போறோம். இப்ப என்ன பண்ற நான் மாட்டை பிடிக்கிறேன் சரி நீ 1000 பொற்காசை ஊத்துற அப்படியே சரியா சரி மாடுபோடி வீரனடா நானும் மயிலக்கால சூரனடா வாழை கடிக்காதடா டேய் ஏடா முதல்ல போய் மாட்டை பிடிக்க போனேன் ஏடா வாய் வக்காளி மாடு வாய் நான் போகும்போது முட்டை வந்துச்சு அவனை பார்த்து கொஞ்சம் தூரம் அங்க வர ஓஹோ என்ன சொன்னாலும் டே செய்யும் மாடு என்ன சொல் திசு ஆவ் டேய் டேய் எப்பா டேய் 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 நம்ம வந்த வண்டி பின்னாடி தான் நிக்குது நீங்க 3 பேர் போய் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிட்டு வாங்க மாடு என்னங்க முத்தமா கொடுக்கும் அப்ப என்ன சொன்னாலும் செய்யும் போல என்ன சொன்னா கேட்கும் கேட்கும் போல மாடு நம்ம எங்க தலையாட்டு டடி ஆட்டுதுடா எங்க திமிலாட்டு ஐ துளுக்கு துளுக்கு ஆட்டுதுடா எங்க வெள்ளச்சாமி நெத்தில முத்தம் கொடு அம்மா கொடுக்குதுடா எங்க வெள்ளச்சாமி கண்ணத்துல முத்தம் கொடு கொடுக்குதுடா எங்க வெள்ளச்சாமி வாயில கொடு சோறு திங்கிற வாயில கொடுக்கலாம் எங்க வெள்ளச்சாமி நெஞ்சில முத்தம் கொடுப்போம் நெஞ்சில முத்தம் கொடு ஐயோ கொடுக்குதுடா எங்க கீழே குடிஞ்சாவே குஞ்சுல முத்தம் கொடு அருகமொழி நினைச்சு கடிச்சு தின்றேன் இந்த மாட்டை என்ன பண்ண போறேன் தெரியுமா என்ன பண்ண போற? நாளை காலை காடையை மட்டி ஓட்டிட்டு போறேன் கொண்டு போய் முத்து கிருஷ்ணன் விட்டு இந்த மாட்டு 350 ரூபா சரி என்ன I cannot. என்ன சொன்னீங்களே அது மாட்டை மட்டும் பிடிச்சா 1000 ரூபாய் காசு கிடையாது சரி நல்லா சுத்தணும் இந்த இடத்துல எப்படி சுத்துவே கம்பு சுத்தணும் அண்ணனே நான் உனக்கு நான் தான் வாத்தியார் நீ தானே வாத்தியாரு ஆமா நீ சுத்துற நான் சுத்துறேன் ஆ. நம்ம இப்ப நாளைக்கு கருமகாட்டுல போய் சுத்திக்கு வரேன் டேய் கருவகாட்டுக்குள்ள இல்லைன்னா கருமகாட்டுல சரி போயிட்டு வா நான் போய் சுத்துட்டா எங்க வாத்தியார் வருதேன் நல்ல கம்பு சுத்துவாரு எங்க வாத்தியார் கம்பு சுத்துற சுத்திக்கிறதுக்காக நீங்க கல்லை கொண்டு செருப்பை கொண்டு விளக்கமா கொண்டு சாணியை கொண்டு எதை கொண்டு வராதீங்க இருவாத்தியார் எனக்கு தெரியும் வாத்தியாரே எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா அட இருவாத்தியாரே அது மட்டும் இல்ல செங்கல் அரளக்கல் ஆலப்பழக்கல் கருங்கல் எதை கொண்டு வராதீங்க எங்க வாத்தியார் தூச்சு திரும்ப கூட படாது இருவாத்தியாரே எனக்கு தெரியும் வாத்தியாரே அது மட்டும் இல்ல பச்சை தண்ணி நீச்ச தண்ணி சுடு தண்ணி கள்ளி தண்ணி எதை கூட ஊத்துங்க எங்க வாத்தியார் மேல தூசு திரும்ப கூட படாது அட இருவாத்தியார் எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா வாத்தியாரே இருவாத்தியாரே உன் பெருமை எனக்கு தெரியும் வாத்தியாரே அது மட்டும் இல்ல காரி முகர துப்புங்க எங்க வாத்தியார் மேல தூசு திரும்ப கூட படாது அந்த அளவுக்கு வேகமா சுத்துவார் வாத்தியார் வேகமா சுத்துவி வாத்தியாரே நம்பிக்கை இருக்கு வாத்தியாரே நீ சுத்து வாத்தியாரே சரி வாத்தியாரே பாடணுமா ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ பிள்ளையோ